NTA ஸ்கேம். NTA என்ன? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சினா என்ன? இந்த JEE போன்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை நீட் போன்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நடத்துறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA. இவங்க தான் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்தையுமே நடத்தி ரிசல்ட்ஸ் கொடுக்குறவங்க. ஸோ ஒரு JEE எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதணும். ஸோ அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசையோடு இருந்தோம் அப்படின்னா அந்த டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது எழுதி ஆகணும். ஸோ அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது தான் நீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த நீட் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எழுதி அதுக்கான ரிசல்ட்ஸ் வரும்போது இந்தியாவில் ஒரு பிரளயமே கிரியேட் ஆகும். வருஷம் அப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் வந்து May 5 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு அண்ட் June 4 அன்னைக்கு அதோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது வெளியே வரப்பட்டுச்சு. ஸோ இந்த வருஷம் அதுக்கான பிரளயம் அப்படின்றது வந்து அதிக அளவில் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 4 தான் நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸுமே அன்னைக்கு தான் வந்து வெளியாகிருச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸோட நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணலை, ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அதனால இந்தியாவில் நீட் ரிசல்ட்ஸ்க்கான ஒரு பிரளயம் அப்படின்றது இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்குது. ஸோ இதை ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு தான் இந்த NTA ஸ்கேம் அப்படின்றது நடந்திருக்குதோ அப்படின்ற மாதிரி செகண்டரியாக யோசிக்கவும் தோணுது. ஆக்சுவலி என்னதான் நடந்திருக்கு? NTA ஸ்கேம், நீட் ஸ்கேம் சொல்லிட்டு இருக்காங்களே, என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் May 5 நீட் எக்ஸாம்ஸ்க்கான அந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்தியா முழுக்க May 5 அப்படின்றது கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதம் June 4 இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு தான் நீட் எக்ஸாமோட அந்த ரிசல்ட்ஸுமே வந்துருச்சு. யார் என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல வருஷம் வரும்ல எல்லாருமே இந்தியாவில் வந்து அந்த ஒரு நாளில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பயத்தோடே இருப்பாங்க. ஏன்னா வருஷம் நீட் ரிசல்ட்ஸ் வரும்போது அங்கங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்மே நம்மளுக்கு அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும் வருஷம் நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டியுமே வந்துச்சு. June 4 நீட் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் முதல்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் 1 ரேங்க் எடுத்திருக்காங்க. 99.9% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரேங்க்ல. லிட்ரலி வந்து 720க்கு 720 மார்க் ஃபுல் மார்க் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நீட்டில் ஆக்சுவலி வந்து 180 கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்கப்படும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டினுக்குமே வந்து 4 மார்க் அப்படின்னு நம்ம போட்டால் கூட 720 மார்க் அப்படின்றது வந்து டோட்டல் மார்க்ஸாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதில் வந்து 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720 out of 720 ஸ்கோர் பண்ணி நம்பர் 1 ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. இதில் என்ன மாதிரி தப்பு? இது சந்தோஷமான விஷயம் தானே. இது எதுக்கு ஸ்கேம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் 1 ரேங்க் எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். பட் வழக்கமாக இது இப்படி நடக்காது. நீட் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாம். நீட்டை வந்து லிட்ரலி நிறைய இடத்துல பேன் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதை வச்சு பாலிடிக்ஸே அரசியல் கட்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்களே. நீட்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் வந்து போயிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த ரிசல்ட்னால பாதிப்படைஞ்சு மனநிலையாக பாதிக்கடைகிறாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீட் எக்ஸாம் அப்படின்றது வந்து ஒரு தேவையில்லாத எக்ஸாம். நிறைய பேர் டாக்டர் கனவோடு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கனவை கெடுக்கிற விதமாக தான் நீட் எக்ஸாம் அப்படின்றது வந்து இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட் எக்ஸாம் குறித்து நிறைய சர்ச்சைகள். நீட்னாலே வந்து ஒரு கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களே. இந்த வாட்டி மட்டும் 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் 1 ரேங்க் எப்படி எடுத்து 720 out of 720 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே கேட்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் அப்படின்றது வந்து 718 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 719 ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் வந்து மார்க் போட்டிருக்காங்க. அதாவது 720க்கு 718 ஒரு ஸ்டூடெண்ட்க்கு மார்க்கு, 719 இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு மார்க்கு. இதுவும் இந்த மாதிரி நல்ல விஷயம் தான். 719 718 வந்து நல்ல மார்க்கு தானே. இது எதுக்கு இப்போ சொல்லி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 718 719 நல்ல மார்க்கு தான். ஆனால் நீட்டில் 180 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு 4 மார்க் வச்சா கூட 720க்கு 720 நம்ம கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் சொல்லிடலாம். ஆனால் அந்த 180 கேள்விகளில் ஒரு கேள்வி அவங்க வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டனாலுமே வந்து அவங்களோட டோட்டல் மார்க்லேருந்து ஒரு கேள்விக்கான பதிலை வந்து நம்ம குறைச்சிட்டோம். அவங்க தப்பாக இன்கேஸ் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கோர் என்ன வரும், மார்க் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 716 தான் வரும். 720க்கு 716 தான் வரும். ஏன்னா 180 கேள்விகள் இருக்குது. ஒரு கேள்விக்கு 4 மார்க் வச்சா நீங்கள் வந்து எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. 720 அதில் ஒரு கேள்விக்கு அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணிட்டா
மார்க் என்ன வரும்? 716 வரும். 2 கேள்விக்கு அவங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டா அதுல இருந்து இன்னும் 712 வரும். அது எப்படி வந்து 719 718 மார்க் நீங்க உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏட்ட ஒரு கேள்வி எழுப்பும்போது என்டிஏ அதுக்கும் சமாளிக்கிறாங்க, அதுக்கும் பதில் சொல்லி மழுப்புறாங்க. ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டர்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அவங்கள மழை காரணத்தினால கிளைமேட் கண்டிஷனால அவங்க வரதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ மனிதாபிமானம் அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்களுக்கு மார்க் கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 மார்க் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து 716 மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா மனிதாபிமானம் அடிப்படையில் நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ வந்து கிளைம் பண்றாங்க. இது வந்து ஒரு பூசி மொழிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்டிஏ வந்து கிளைம் பண்றாங்க. அகைன் இங்க ஒரு கேள்வி என்ன கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ நடத்தின இந்த நீட் எக்ஸாம் வருஷம் வருஷம் இவங்க தான் நடத்திட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த நீட் எக்ஸாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி சொல்ல போனா செக்கிங் அப்படின்றது பயங்கரமா இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு கழட்டிட்டு இதெல்லாம் செக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா சோசியல் மீடியாவில் நிறையவே பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிற இந்த என்டிஏ நடத்துகிற நீட் எக்ஸாம்ல மனிதாபிமானம் அடிப்படையில் லேட்டா வந்ததுக்காக மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாம் செல்லுக்கு வந்து சென்டருக்கு வந்து லேட்டா போயிட்டான் அப்படின்னா அவனை வெளியே நிற்க வச்சு அவன் எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சோசியல் மீடியாவில் வீடியோ லீக் ஆனதும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸும் அழுதுகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களை வந்து உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம வந்து உள்ள இருக்கணும், டைமுக்கு உள்ள இருந்தணும். ஒரு செகண்ட் நீங்க லேட்டா போனா கூட உங்க உள்ள விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த என்டிஏ நடத்துற நீட் எக்ஸாம் அப்படின்றது அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சோசியல் மீடியாவில் நம்ம நிறைய பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீட் எக்ஸாம்ல மனிதாபிமானம் அடிப்படையில் இந்த மாதிரி மார்க் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. சரி, ஓகே, மனிதாபிமானம் அடிப்படையில் மார்க் கொடுத்துட்டாங்க, இதை கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே எக்ஸாம் சென்டர் சேர்ந்த 9 பேர் வந்து 99.9% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதாவது லிட்ரலி 9 பேருமே வந்து 99.9% சேம் மார்க், ஈக்குவல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்களால பாசிபிள் ஆக்க முடியும்? இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹரியானால வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர் கீ வந்து லீக் ஆயிருச்சு, லீக் பண்ணிட்டாங்க, என்டிஏ லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அப்படின்றது அங்கங்கே போயிட்டு தான் இருந்துச்சு. அது எல்லாருமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ ரிசல்ட்டை பார்க்கும்போது அது ஒருவேளை உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா என்டிஏ நினைச்சா அவங்க வந்து மார்க் கொடுப்பாங்க, என்டிஏ நினைக்கலாம் எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்குவாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தள்ளப்பட்டுட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபோட என்டிஏ வந்து விளையாண்டுட்டு இருக்காங்களா, இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் மக்களோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரே எக்ஸாம் சென்டர் சேர்ந்த 9 பேர் எப்படி ஒரே மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும்? ஆல்ரெடி ஹரியானால வந்து கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது லீக் பண்ணப்பட்டுருச்சு, வித் ஆன்சர் கீயோட அதை வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஒரே எக்ஸாம் சென்டரை சேர்ந்தவங்க 9 பேர் ஒரே பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியுது, அப்படின்னு கூட கருத்து கணிப்பு எடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்குது. ஓகே, ஒரே எக்ஸாம் சென்டர்ல 9 பேர் வந்து ஒரே மார்க் எடுத்துட்டாங்க, அது எப்படி இப்போ சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே 9 பேருமே சேர்ந்து வந்து குரூப் ஸ்டடி பண்ணியிருக்கலாம், ஒரே கொஸ்டின் வந்து 9 பேருமே ஷேர் பண்ணி படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட கோஇன்சிடென்ட்டாக கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எடுத்துக்க முடியும். பட் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 67 பேர் வந்து நம்பர் 1 ரேங்க்ல இருக்காங்க, 720க்கு 720 மார்க் ஸ்கோர் பண்ணி நம்பர் 1 ரேங்க் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களால படிக்க முடியுது, பட் நம்மளால படிக்க முடியல அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் இந்த ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. கரெக்டா? ஆல்ரெடி ராஜஸ்தான்ல ஒரு பையன் வந்து இது ரிலேட்டடாக சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் இப்போ லீக் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வருஷத்துக்கு வருஷம் நீட் ரிசல்ட் அப்படின்னு வரும்போது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரேட் வந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்டிஏவே ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வந்து கொஸ்டின் பேப்பரை ஆன்சரோட லீக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து பாஸ் ஆயிருக்காங்க. இங்கேயுமே காசு தான் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து கணிப்பில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து என்டிஏ பண்ண ஸ்கேம் தான். என்டிஏ நினைச்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் கொடுப்பாங்க, என்டிஏ நினைக்கலாம் எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்குவாங்களா? ஏன்னா வருஷம் இவ்வளோ நீட் எக்ஸாம் அப்படின்றது கடந்து நம்ம வந்துட்டு இருக்கிறோம். எந்த வருஷமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. நீட்ல வந்து 1-2 பேர் பாஸ் ஆகிறதுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐ மீன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 1-2 பேர் பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுல வந்து 67 பேர் இந்த வருஷம் டாப் 1 720க்கு 720 மார்க் வந்து ஸ்கோர் பண்றாங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்க வந்து பார்க்கப்பட்டு இருக்குது. ஸோ என்டிஏ வந்து இதுல ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட ஒரு கருத்து கணிப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் என்டிஏ கொடுக்குற பதில்களுமே பூசி மொழிகிற மாதிரி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 720க்கு 718 719 மார்க் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி மார்க் அப்படின்றது நீட்ல யாருக்குமே கொடுக்க முடியாது. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு கேள்விக்கு 4 மார்க் வச்சா கூட 180 கேள்விக்கு 720 மார்க், அதுல ஒரு
ஒரு கேள்விக்கு அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலுமே வந்து 716 மார்க் தான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அதை தாண்டி 718 719 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஸோ இதுக்கான பதில என்டிஏ வந்து பூசி மழுகும் போது கண்டிப்பா என்டிஏ வந்து இதுல ஏதோ விளையாடி இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. ஸோ ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை தான் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவன் 10th முடிச்சுட்டு 11th 12th படிக்க வேண்டிய அந்த போர்ஷனோட நீட் எக்ஸாமுக்கும் சேர்த்து அவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். பப்ளிக் எக்ஸாமுக்கும் அவன் வந்து படிச்சுட்டு இருக்கிறான், நீட் எக்ஸாமுக்கும் அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்றது அவனோட அவனோட கனவா இருந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டஃபஸ்டான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. ஸோ அதுக்காக ராப்பகல உட்காந்து படிச்சு ஒருத்தன் வந்து எழுதி ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா அவனோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அது வந்து ஒரு கடினமான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதில் 67 பேர் வந்து டாப் ரேங்க்ல வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட ரிலீஸ் ஆனது தான். இதில் வந்து என்டிஏ ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மனநிலையை கண்டிப்பாக நம்ம வந்து யோசிச்சு தான் ஆகணும். ஸோ இதுக்காக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த நீட் எக்ஸாமை வந்து இந்த வருஷத்தோட வந்து ரீ எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்டிஏ சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாதுப்பா, என்டிஏ ஸ்கேமே பண்ணியிருந்தாலும் இதுதான் ரிசல்ட்டு. அடுத்த வாட்டி ஸ்கேம் பண்ணியிருந்தா நீங்கள் அந்த ஸ்கேமில் பொழைச்சிக்கோங்க, நீங்கள் வந்து அதில் டாப் ரேங்க் எடுத்துக்கோங்க, இங்கே இந்த எக்ஸாம் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக ரீகண்டக்ட் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்லேயே வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருந்து நீட் கோச்சிங் அப்படின்றத ஆரம்பிச்சிடுறாங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஜேஇ கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை நீட் கோர்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஸ்கூல்லேயே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அவன் 12th முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அவன் வந்து நீட் எழுதுறதுக்கான முழு தயாராகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கூல்ஸ்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவன் வந்து 6 வருஷமாக நீட்டுக்கு ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதும்போது ஸ்கேமில் ஒரு சில பேர் வந்து டாப் ரேங்க்ல நம்பர் 1 வந்துடுவாங்க. அந்த ஸ்கேமில் சிக்காகாதவங்க, அதாவது நல்லா படிச்சும் எழுதியும் மார்க் வாங்காதவங்க ஃபெயில் ஆகும்போது அந்த ஸ்டூடெண்ட்டோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ என்டிஏ இதில் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ரீ எக்ஸாம் அப்படின்றதெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதனிசம் ஸ்டெப்பிங் அவுட் ஃப்ரம் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.